ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வீலாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவரோட பர்த்டே பார்த்தீங்கன்னா December 27th. ஸோ சண்டே. இன்னைக்கு வந்து Thursday. கொஞ்சம் நிறையா பிளான்ஸ்லாம் நான் வச்சுருக்கிறதுனால இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் ஒர்க்காக. அதில் முதல் பிளான் பார்த்தீங்கன்னா சேலம் ஃபேமஸான தட்டுவடை செட்டு தான். ஏன் தட்டுவடை செட்டுன்னு யோசிச்சிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் அப்படின்னு. எனக்கு இது செஞ்சு கொடுத்துருக்கியா, அது வாங்கி கொடுத்தியான்னு எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ இங்கே வந்துட்டு தட்டுவடை செட்டில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யூஎஸில் ஒரு ப்ராப்பரான தட்டுவடையே கிடைக்கல. நானும் கல்யாணம் ஆகி வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக தேடிட்டுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ தேடுறதை நிறுத்திட்டு நம்மளே தட்டுவடையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு தேர்ஸ்டேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் தட்டுவடை மட்டும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுவும் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ரெசிபி வந்து நான் மீனாட்சி சேனலில் பார்த்து தான் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்களத வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அவங்க அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவங்க வந்து புழுங்கல் அரிசி வச்சு பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு அது கிடைக்கல. அதனால நான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசி வச்சு தான் நான் இப்போது ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டாக அவங்க சொன்ன மாதிரியே மாவை நல்லா திக்காக வந்து அரைச்சிட்டேன். கிரைண்டரில் போட்டு நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இதோட கொஞ்சம் ஆக்சுவலாக பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலையே அரைச்ச மாவுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் கடலை மாவுன்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து 3 கப் அரிசிக்கு 1 கப் போட்டுக்க சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலி 2 கப் அரிசி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு ஊற வச்சது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சொல்லியிருந்தாங்க. நான் அதில் பாதி எடுத்துக்கிறேன். சால்ட் வந்துட்டு நான் அரைக்கும் போதே போட சொல்லியிருந்தாங்கன்னு அதை மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் ஃபுல்லாகவே போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. நான் நல்லா பிணைஞ்சிக்கிறேன். அடுத்தது வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு டவல் விரித்து இதை வந்து தட்டையாக தட்ட வேண்டியதுதான் பாக்கி.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை பார்த்தா தான் இதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். ஸோ விட்டு எடுத்தோன்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம தட்டு வடைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோ ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ திங்க் ஜூம் அவுட். ஏ சூப்பராக இருக்கு. ஸோ ஃபைனலாக நானும் ஒரு வழியாக சூப்பராக தட்டு வடை சாப்பிட்டுட்டேன். ஏ மிச்சத்தெல்லாம் 1 by 1 அவரோட பர்த்டேக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்னு மிச்சத்தெல்லாம் லைக் நெக்ஸ்ட் டே பாப்பா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக செக்மெண்ட்டாக எல்லாம் பிரித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை ஒட்டுக்கா எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் வேறு என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாம். அநேகமாக வந்து எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். மினிமம் 2 பார்ட்டில் முடிச்சிடுறேன். பட் ரொம்ப டைமாக இருந்ததுன்னா 3 பார்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தட்டு வடை சக்ஸஸ்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஏற்கனவே அதிரசம் சொதப்பினது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக வந்துருச்சு. பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலி சாட்டர்டே இங்கே ஆல்ரெடி தட்டு வடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கு இன்னும் மிச்சம் என்னென்ன பண்ணணும்னா 2 வகை சட்னியும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிரேட்டிங்க்கு சாப்பிங் ஸ்லைசிங் எல்லாத்துக்குமே ஈஸியானது அந்த மீனாட்சியில் ஒரு மிக்சர் இருக்குன்னு வித் 15 அட்டாச்மெண்ட்ஸ் வேணுமோ அதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு இந்தியா வராதனால அண்ட் இப்போ வந்து ரொம்ப தேவை இருக்கிறதுனால என்னோடய கிச்சன் எய்ட் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு. ஸோ அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கிரேட்டிங் அண்ட் ஸ்லைசிங் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வாங்கிட்டேன். மிக்சர் வாங்கிட்டு இந்தியாவிலேருந்து மிக்சர் வாங்கிட்டு வந்ததும் இதை நான் வந்து வித்துற போகிறேன். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துட்டேன். நல்லா தான் ஒர்க் பண்ணுது இப்போதைக்கு. பட் சில காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஆள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு வந்து ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். மேபி இப்படி வேணும்னா வச்சு பார்க்குறேன் எப்படி தான் வருதுன்ட்டு. ஃபைனலாக கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இது வந்து நம்ம இந்த என்ன சொல்லுது, இந்த டெக்ஸ்சரும் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ப்ளஸ் வந்து இது வந்து கொஞ்சம் வேலை கொடுக்குற ஒரு விஷயந்தான். கம்ஃபர்டபுளாக இல்லை, லைக் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இதுதான் என்னோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ இது. ஸோ
ஸோ எனிவேஸ் நான் வந்து டைம் பீயிங்க்கு வாங்கினதுனால இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு என்னால் இதை வச்சு நிறையாவே யூஸ் பண்ண முடியும். ஆப்வியஸாக அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல மாட்டேன், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான், இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ப்ளஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது நிஜமாகவே ஒரு டைம் சேவர். ஆல்சோ நான் அவ்வளோ எஃபர்ட் போடல. இதே நான் வந்து கையில் துருவி இருந்தேன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து பாருங்கள், இவ்வளோ துருவணும்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து நான் துருவணும். சீரியஸாக இன்னைக்கு முடிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் லக்கிலி இதை நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு டைம் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் அடுப்பில் வந்து 2 விதமான சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை அரைச்சிட்டோன்னா சட்னியும் ரெடி, நம்மளோட வெஜிடபிள்ஸும் ரெடி. ஃபைனலாக நாளைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸ்நாக்ஸ் டைமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். மிச்சம் இன்னும் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, மார்னிங் அவருக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ பூரி மசால் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து வராங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வரதா சொல்லிட்டாங்க. ஸோ லன்ச் வந்து பிரச்சனை இருக்காது. பட் மார்னிங்கே எழுந்திரிச்சு கேக் பிளான் பண்ணியிருக்கேன். பர்த்டே கேக் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ராசரி ஸ்டோரில் சீப்பாக கிடைக்கும் கேக்ஸு. ஸோ அதை வாங்கி அந்த க்ரீமெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி எனக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு மேலே நானே ஐசிங் பண்ண போகிறேன். ஐசிங் க்ரீம் எல்லாம் நானே பண்ணிவிட்டு கேக்கை கம்ப்ளீட்டாக நானே டெக்கரேட் பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, பட் ஹோப் ஓரளவுக்கு நல்லாவே வரும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் கேக் பர்த்டே கேக்ஸ் எங்கள் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நான் தான் கேக் பண்ணேன். ஸோ யாரும் பெருசாக கூப்பிடல, கோவிட் சுச்சுவேஷன்னால அப்போது யாரையுமே இன்வைட் பண்ணல. ஜூலை 1, 2020 அப்போது ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினோம். ஸோ நான் என் ஹஸ்பண்ட், பாப்பா, அப்புறம் என் மாமனாரும் மாமியாரும் தான் இருந்தோம் கம்ப்ளீட்டாக. ஸோ நாங்கள் மட்டும் தானே, பரவாயில்ல வீட்லேயே கேக் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பாப்பாவுக்கும் அவளும் சாப்பிடும்போது இட்ஸ் குட் அண்ட் ஹெல்தி இல்லையா, கடையில் வாங்குறத விட வீட்டில் பார்த்து பண்ணது இட்ஸ் பெட்டர்ன்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அப்படி பண்ணேன். ஸோ எல்லா விதமாகவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்றத நாளைக்கு தான் நானே தெரிஞ்சுக்க போகிறேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்களா, இல்லை பார்ட் 1 பார்ட் 2ல் பார்க்க போகிறீங்களான்றத அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஐ எம் ஹாப்பி வித் திஸ். ஸோ என் ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு தான் நம்ம மிச்ச ஒர்க்கை பண்ணணும். பார்ப்போம்.